ஹலோ மக்களே, hey, this is Common Man. இது கல்கி 2898 AD மூவி ரிவ்யூ. மகாபாரதம் ஸ்டோரியோட மூவி ஸ்டார்ட் ஆகுது. அதில் துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் கிருஷ்ணர் வழங்கப்பட்ட சாபத்தால் எங்கேயும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. 6000 இயர்ஸ்க்கு அப்புறமா உலகத்திலே கடைசி நகரம் காசி அப்படின்னு ஒரு டெசர்ட்டை காட்டுறாங்க. அந்த டெசர்ட் வந்து ஏன் அப்படி மாறுச்சுன்னா, வில்லன் யாஸ்கின் வந்து இருக்க ரிசோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பேரலா தீபிகா படுகோன் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை வந்து குழந்தை கிடையாது, கடவுள். ஏன்னா கலியுகம் பிறந்துச்சு, அதை அழிக்கிறதுக்காக கடவுள் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஒரு பக்கம் போகுது. அந்த குழந்தைக்கும் ஹீரோ பிரபாஸ், யாஸ்கின் அண்ட் துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் இவங்க 3 பேருக்கும் என்ன ரிலேஷன், ஆனால் அந்த குழந்தை பிறந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓவராலா நியூ ஸ்டோரி வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நியூ டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ், வெஹிக்கிள்ஸ், வெப்பன்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லணும். அண்ட் அந்த ஸ்டோரி வேர்ல்டு கிரியேஷனுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னதான் ரிபல் குரூப்போட ஷெல் வந்து பிளாக் பேந்தர்ல, வெஹிக்கிள்ஸ்லாம் மேட் மேக்ஸ் ஃபியூரியில அண்ட் அந்த வெப்பன்ஸ்லாம் ஸ்டார் வார்ஸ்ல பார்த்துருந்தாலுமே இந்தியன் சினிமாக்கு இந்த கான்செப்ட் வந்து நியூ தான். இட் வாஸ் கன்வின்சிங் அண்ட் சூப்பர் இன் சம் ஏரியாஸ் டூ. நம்ம மித்தாலஜி ஸ்டோரிஸ் லைக் ராமாயணம், மகாபாரதம்லாம் நம்ம டிவியில் பார்த்து பழகிருப்போம். பட் அது பெரிய ஸ்க்ரீனில் போய் தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு ஏங்கினாலும் நிறைய. பட் மகாபாரதம் லைனை வச்சுட்டு மித்தாலஜி கம் ஃபேண்டசி ஸ்டோரி கிரியேட் பண்ண டைரக்டர் நாகேஷனுக்கு பிக் தேங்க்ஸ். பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் திஸ் மூவி என்னன்னா, மித்தாலஜி சீரிஸ் நம்ம மகாபாரதத்துக்கு இந்த ஸ்டோரி கூட லிங்க் பண்ண தான். பிகாஸ் அந்த போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் இருக்குது நிறைய ஏரியாஸில். ஹானஸ்டாக சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் வெரி போரிங். இன்டர்வல் தான் மூவி டேக் ஆஃப் ஆகுது. செகண்ட் ஆஃப் ஓரளவு குட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் அல்டிமேட். அதுவும் இன்டர்வல் சீனில் அந்த சின்ன பொண்ணு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற சீனில் நான் துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்கிறப்போ பேரலாம் மின்னல் தாக்கி ஒரு சக்கரம் விழும். அந்த சக்கரத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா லார்ட் விஷ்ணு ஸ்கல்ச்சர் இருக்கும். அண்ட் அப்படியே இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா தீபிகா படுகோன் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க நடந்து போகிறதுக்காக அந்த நெருப்பெல்லாம் வழி விடுற சீன் வந்து வேற லெவலுங்க. அண்ட் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் பாக்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வர ஸ்க்ரீன் டைம் ரொம்பவே கம்மியாக இருந்தாலுமே நடிப்பில் மற்ற எல்லாருமே தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லணும், எக்ஸப்ட் பிக் பி. பிகாஸ் அவரும் சும்மா இல்லை, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பிரபாஸ் வெர்சஸ் அமிதாப் பச்சன் ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேர் சின்ன கேமியா பண்ணியிருந்தாங்க, லைக் துல்கர் சல்மான், திஷா பாட்னி, விஜய் தேவர்கொண்டா, அனுரால் தாக்கூர். பட் யாருமே பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல எக்ஸப்ட் ராஜமௌலி. பிகாஸ் அவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கப்போ அவர் வந்து நம்மளை காமெடி பண்ணி சிரிக்க வச்சாரு. கிளைமேக்ஸில் ஒரு 5 to 10 minutes கண்டிப்பாக கூஸ் பம்ஸாக இருக்கும். அது அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல். நமக்கு என்ன புரியலனா, இவ்வளோ சூப்பரான இன்டர்வல் அண்ட் ஃபாலோட் பை டீசன்ட் செகண்ட் ஆஃப் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் கிளைமேக்ஸ்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பிகாஸ் 2 போர்ஷன்ஸை தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. பர்டிகுலராக கீர்த்தி சுரேஷோட வாய்ஸை புஜ்ஜி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லைக் அயன்மேன்ல ஜார்விஸை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி. பட் அந்த போர்ஷன் சுத்தமாக நமக்கு ஒர்க்கே ஆகலை. அண்ட் பிரபாஸோட இன்ட்ரோடக்ஷனுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டே இருக்காரு, எப்போதான் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் திஷா பாட்னி வராங்க. பிரபாஸ் அண்ட் திஷா பாட்னி 2 பேருமே ஈஸியாக எல்லா இடத்துக்குமே ட்ரெஸ் பாஸ் பண்ணி போயிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அன்கன்வின்சிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபாலோட் பை த சாங் சுத்தமாக செட்டே ஆகல. அந்த சாங் அது ரொம்பவே மிஸ்பிளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த போர்ஷன்லாம் வில்லன் யாஸ்கினோட வேர்ல்டு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நமக்கு அந்த லூப் ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வேர்ல்டை காட்டுறதுக்கு வேற விதமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம் தான் நமக்கு தோணுது. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வாஸ் ஓகே. சின்ன சீன்ஸ்க்குலாம் ரொம்ப டீட்டெயிலிங் வச்சு இவ்வளோ சூப்பராக ஒரு நியூ வேர்ல்டு கிரியேட் பண்ணவங்க ஏன் அதே பழைய டெம்ப்ளேட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு போனாங்க தான் நமக்கு சுத்தமாக புரியல. லிட்டரலி ரொம்பவே போரிங்காக இருந்துச்சுன்னா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஆன் தி ஹோல் ரொம்ப சூப்பராக வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருக்கு. பட் மை சஜஷன் இஸ் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வில் என்ஜாய் த ரெஸ்ட் ஆஃப் த மூவி. அண்ட் நியூவாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நாகாஸ்வினோட வேர்ல்டில் கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சனோட பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காமன் மேன்ஸ் ரிவ்யூ. We'll see you in another video. Until then, bye-bye.